ஹாய் மக்களே, வெல்கம் டு சிஜி கபுல் vlogs. நான் உங்க கோகுல். இன்னைக்கு டே 2 சேலஞ்ச். ஸோ நம்ம வந்து டே 1 சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். அது யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இது என்ன சேலஞ்ச், நம்ம டே 1ல என்ன டிஷ் பண்ணி வின் பண்ணோம் அது எல்லாமே உங்களுக்கு. நம்ம டே 2 சேலஞ்சுக்கு போவோம். ஸோ நம்ம டே 2ல என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம வந்துட்டு ஏன்னா நேத்தியே டே 1ல குலாப் ஜாமுன் சொல்லி நம்மளுக்கு போண்டா வந்துச்சு. அதனால இன்னைக்கு நான் வந்து டிஷ் பண்றேன். அது நல்லபடியா வந்துச்சுன்னா நான் பேரை சொல்றேன். இன்கேஸ் சொதப்புனுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பேரை அதுக்கு வச்சிடுங்க. என்னங்க சிட்டிங் பொசிஷன்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? பேசிக்கா வந்துட்டு நான் அம்மா பையன். எங்க வீட்டுல ஆக்சுவலா 3 பசங்க. ஸோ அம்மா வந்துட்டு சமைக்கிற டைம்ல வந்துட்டு ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மா பக்கத்துலயே போய் உட்காந்துட்டு வேலை செய்யறோம்னா இல்லையா சும்மா உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருப்பேன் எங்க அம்மாட்ட. அப்பப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் டச் எனக்கு கொஞ்சம் இருக்கும் அப்பப்ப. நம்ம இன்னைக்கு பண்ண போற டிஷ்ஷோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோகோனட் தான், தேங்காய் தான். அதுவும் வந்து கிரேட்டட் கோகோனட், இந்த மாதிரி பூவா செதுக்குன தேங்காய் தான். இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காவில் உள்ள ஓரளவுக்கு உள்ள அவுட்டர் லேயர் மட்டும் எடுக்கணும். அதுக்குள்ள உள்ள லேயர்லாம் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ரெட் கலரா உள்ளுக்குள்ள உள்ள அந்த ஓடெல்லாம் வந்துடும்ல, அப்ப கலரை மாத்திட்டு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் a professional, you know. ஸோ அதனால மேலாப்புல உள்ள ஒயிட் கலருக்கு கோகோனட்ஸ் மட்டும் கிரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஓரளவு மேல இருக்கு, அது வரையும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு கோகோனட்டை முடிச்சிட்டோம், அடுத்து இன்னொரு கோகோனட் போவோம். அதுக்கு முன்னாடி அம்மா இதை மாதிரி தேங்காய் திருவி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு எடுத்து லபக்குன்னு வாயில போடுவோம். ஆனா இப்போ எனக்கு பண்ண தோணல, ஏன்னா நான் தான் திருவிட்டு இருக்கேன். அதனால இதை பத்திரமா அப்படியே வச்சிருவோம். நம்ம அடுத்ததுக்கு போவோம். நான் ஆக்சுவலா நேற்று வீடியோல கூட சொல்லியிருந்தேன், ஏதாவது ஈஸி டிஷ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோல. அதுல உள்ள எல்லா டிஷ்ஷையும் நான் வந்துட்டு யூடியூப்ல போட்டு பார்த்து அதுல இன்னும் ஈஸியா என்ன டிஷ் இருக்கோ அதெல்லாம் தான் நான் எடுத்து பண்ண போறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்கேஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அந்த டிஷ் நான் பண்ணலாம், வருத்தப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான தீபாவளி ஸ்வீட்ஸ் எது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு பண்றேன். அவ்வளவுதான், தேங்காய் திருவியாச்சு. அப்புறம் என்ன, களத்துல இறங்கிடுவோம். வாங்க கிச்சனுக்கு போலாம். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாயில கோகோனட்ஸை போட்டு கிரேட் பண்ண கோகோனட்ஸை போட்டு வதக்கி எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டிஷ்ஷுக்கு ஆக்சுவலா டெசிகேட்டட் கோகோனட்னு ஒன்று விற்பாங்க. அதாவது என்னன்னா, தேங்காய் துருவுனதை பொடி பண்ணி வச்சு விற்பாங்க. இதை நம்ம அந்த டெசிகேட்டட் கோகோனட்ல வச்சு பண்ணலாம், இல்லைன்னா இதை மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட்ஸை எடுத்து கிரியேட் பண்ணி இதை வதக்கி இதை கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன வர ஓவர் ப்ரொஃபஷனல் செஃப் மாதிரி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நேற்று நம்ம பண்ண குலாப் ஜாமுன் வந்த ஷேப் அப்படி. இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கர் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரவுண்டா க்ரீமியாலாம் வந்துருந்துச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதனாலதான் அப்படி. நீங்க எதுவும் நான் சீன் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் சீன் தான் போட்டுட்டு இருக்கேன். நேத்தி ஆசையா சேலஞ்சா இருந்தாலும் ஆசையா வந்துட்டு நம்ம மனைவிக்கு வந்துட்டு குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு போய் கொடுக்குறோம். அவ வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கிச்சன் பின்னாடி இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன்னு நான் வந்து கேட்கறாங்க. அப்படி கேவலமா அவங்க இருக்கு, நீங்களே பாருங்க. இல்ல புரியல, நாங்க ஹஸ்பண்ட்மார்களே எப்போவாதான் இந்த மாதிரி கிச்சன்ல எட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க எங்களை அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு புத்தம் சொல்லாம இருக்கலாம்ல. சரி சரி, உங்களுக்காக ஒரு க்ளூ மாதிரி தரேன். டிஷ் பேர் சொல்லல, அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்றேன். இந்த மாதிரி ட்ரை பண்ண டெசிகேட்டட் கோகோனட், அப்புறம் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. அவ்வளவுதான். இதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிங்க இது என்ன டிஷ்ஷா இருக்கும்னு. நெய் போட்டு கிரேட் பண்ணிட்டு இருக்கேன்.
சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். மறுபடியும் முதல்ல இருந்தா இதுல இருந்து எங்க நெய் எடுக்கிறது? கட்டியா இருக்குடா. ஐடியா பண்ணுவோம். என்னோட மூளைக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் கடாயை போட்டுட்டு நெய்யை போடணும். ஏங்க ஒரு டிஷ் பண்றோம்னா, ஸ்வீட் பண்றோம்னா நெய் இல்லாம பண்ண முடியுமா? இதெல்லாம் நீங்களே யோசிக்கணும். நாங்க டப்பாவோட வந்துட்டு நெய்யை போட்டுட்டு இருக்கேன்னு இதுக்கு ப்ரொமோஷன் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. போட்டு எல்லாத்தையும் இலைங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம். ஒரு கடாயை வச்சுக்குங்க. அதுல நெய் தேவையான அளவு போட்டுக்குங்க. அதுல துருவுன தேங்காயை போடுங்க. என்ன டிஷ் வரப்போகுதுன்னு தெரியல, அதனாலதான் நான் பேரும் சொல்லல. இப்பதாங்க நான் ஒரு ஸ்வீட் செய்யற ஃபீலே வருது எனக்கு. ஒரு ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காவை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஏலக்காவை பொடி பண்றதுக்கு, இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல பண்றதுக்கு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு சீனியை போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஏலக்காய் மட்டும் போட்டு மிக்சர் கிரைண்டர்ல அடிச்சோம்னா சரியா அடப்படாது, நம்மளுக்கு வந்து பவுடரா வராது. ஸோ ஜீனியோட போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா சேர்த்து அரைப்பட்டு நம்மளுக்கு பவுடரா கிடைக்கும். ப்ரொஃபஷனல் செஃப் பார்த்தீங்களா? ஏலக்காய் பவுடரா ஆயிடுச்சு அப்படியே. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கோகோனட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கார்னிஷ் பண்ண தேவை. ஆக்சுவலாக இதில் 2 கப்பு வந்துட்டு கிரேட்டட் கோகோனட் எடுத்து வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பாதி அளவு வந்து நம்ம கண்டென்ஸ் மில்கை ஊற்றணும். அப்படின்னா எவ்வளோ? 1 கப்பு. எல்லாமே கட்டியா இருக்குது செய். ஸோ இது கண்டென்ஸ்டு மில்க்னா ஒன்றும் இல்லைங்க. மில்க்கு சுகர் அதுலேயே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? திக்கான மில்க்கு அதில் சுகர் ஆட் ஆகிருக்கும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த டப்பாவே காலி. ஸோ இதில் நம்ம அரைச்ச அந்த ஏலக்காய் தூளை சேர்த்துப்போம். அண்ட் தென் வந்து கண்டென்ஸ்டு மில்க் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த கோகோனட்டோட சேர்த்து இது பண்ணணும். பைண்ட் ஆகணும். இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து கோகோனட்டோட பைண்ட் ஆகணும். ஓகே, நம்மளுக்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. என்ன டிஷ் இப்போவாது கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? பால் கொல்கட்டையா? பால்கோவா? சப்பாத்திவா? இது கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனாதான் நம்ம வந்து அந்த பேர் வைக்காத அந்த டிஷ்ஷுக்கு பேரை வைக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். ஓகே, நம்ம ரெடி பண்ண ஐட்டம் ரெடி. கொஞ்சோண்டு கிரேட்டட் கோகோனட் ரோஸ்ட் பண்ண தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம், அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கீ. இதுல இருந்து குட்டி குட்டி பால்ஸ் நல்லா உருட்டணும். எப்படி? நல்லா உருட்டி இத இந்த கிரேட் பண்ண கோகோனட்ல அப்படி வச்சு எடுக்கணும். இப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு நம்ம என்ன டிஷ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? இதுல அழகாக கியூட்டா கப் கேக்ஸ் வச்சிருந்தோம். நாங்க என்ன பண்றோம்னா இதுல இப்படி வச்சு அவ்வளவுதான். டிஷ் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கோகோனட் லட்டு. ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷுங்க. இது பண்றதுக்கே ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்குள்ள எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஏதோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கறனால வந்துட்டு இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க இந்த டிஷ் ட்ரை பண்றீங்கன்னா ரொம்ப யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இது இருக்கிற நிலைமைக்கு நீங்க இங்க வேண்டிய ஆளே இல்லடா கோகுல்.
இதெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ப்ரொஃபஷனல் செஃப்பா இருந்திருக்க வேண்டிய ஆள் போல. வாவுங்க, சூப்பரா இருக்கு. ஸோ நம்மளோட கோகோனட் லட்டு இங்க செமையா வந்திருக்கு. வாங்க டே 2 சேலஞ்சோட போய் துர்காவை இன்னைக்கு போய் சந்திப்போம். எப்படி இருக்கு? ஆனா இதெல்லாம் சேலஞ்ச் நான் எடுத்துக்க மாட்டேன்ப்பா. இதெல்லாம் ஈஸியா பண்ற டிஷ்ஷஸ். ஓ, சேலஞ்ச்னா நாளைக்கு நீ எனக்கு ஒரு காரமா ஏதாவது நீ பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே, அப்போ ஒத்துக்கிற நீ சேலஞ்ச் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, அதை விட இந்த சேலஞ்சில் யார் ஜெயிச்சா அதை சொல்லு. நீதான். ஸோ நாளைக்கு நம்மளால சவாலா ஒரு டிஷ் வேற சொல்லியிருக்கா. கண்டிப்பா அந்த டிஷ்ஷை நான் பண்ணி காட்டுறேன். நான் போய் இப்போ யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் ஷேர் பண்றதுனா பண்ணிடுங்க. மறக்காம சிஜி கப்பல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்ப்போம். டாடா, பை பாய்.